அதாவது நிர்மலா சீதாராமனுக்கே நாங்கள் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு. சமீபத்தில் வந்து நாங்கள் வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து 1000 கோடி நாங்கள் வந்து டொனேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிவும் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு பதிவு பண்ணுறதுக்கு தைரியத்தை வந்து யார் கொடுக்குறா? இல்லை, எல்லாருமே பண்ணுறான். தைரியங்களை எங்கேயும் தேடி எடுக்க வேண்டியதில்லை. இந்தியாவில் எல்லா வகையான ஃப்ராடுகளும், நீங்கள் சஹாரா நிறுவனம் பல லட்சம் கோடி ஏமாத்தலாம். சஹாரா நிறுவனம் சாதாரண ஒரு ஜவுளி கடையில் ஒரு குமாஸ்தாக இருந்தவர் தான். மம்தா பானர்ஜியினுடைய அரசே ஆட்டம் கண்டுதே. ஏன்னா இது சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கன்சியூமர் மார்க்கெட். 140 கோடி பேர் இருக்கான்னா நீங்கள் 100 கோடி பேர் செல்ஃபோன் வச்சுருக்கான். நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளோ பெரிய கன்சியூமர் உள்ள ஒரு மிகப்பெரிய சந்தை கிடையவே கிடையாது. அமெரிக்கா, ரஷ்யா மக்கள் தொகையே 20 கோடிக்கு மேலே போகல. இங்கே கன்சியூமரே 100 கோடி இருக்கான். பல லட்சம் கோடி புழங்கக்கூடிய இது ஒரு பெரிய நாடு. சீனாவில் 150 கோடி பேர் இருக்கான்னா கன்சியூமர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி பேர் தான் இருப்பான்.